Hi, hello to everyone. Tamil Software Technologies Tekla videos பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சேம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ் பார்த்துருக்கோம், பிளஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சேம் போன இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல பார்த்துருப்போம். ஓகேவா? அதாவது 2D ல இருந்து 3D எப்படி மாத்துறது, பிளஸ் இதோட நேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்த்துருப்போம். சேம் டுடே வீடியோஸ்ல கிரிட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கிரிட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சேம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரிட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட், சேம் பிங்கிறது ஒரு கிரிட், சிங்கிறது ஒரு கிரிட். டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணுங்கிறப்ப என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் அது எப்படி எடிட் பண்றது, கிரிட் எப்படி கிரியேட் பண்றது தான் டுடே வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? சேம் என்ன பண்றேன் நான் எப்பயும் போல இந்த கிரிட் இருக்கு பாத்தீங்களா, சேம் டெக்னாலஜி ஓபன் பண்ணிட்டு சேம் எந்த ஒரு டிசைன் நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? சேம் இந்த கிரிட் நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிக்கிறேன். அதை பிக் பண்ணா என்னாச்சு, உங்களுக்கு போல்ட் ஆயிடுச்சு. பிளஸ் இந்தாண்ட பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேஜ்ல புதுசாக கிரியேட் ஆயிருக்குங்களா. ஓகேவா? சேம் இது வந்து நீங்க என்ன எம்எம்ல டிஃபால்ட்டா கொடுத்துருப்பான், நீங்க எதுல வேணா டிசைன் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் எம்எம்ல தான் டிசைன் பண்ணுவாங்க டெக்லால பேஸ் பண்ணி. ஓகேங்களா? சேம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா சேம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இங்க இதை பிக் பண்ண உடனே கோஆர்டினேட்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சுங்களா. ஓகேங்களா? கோஆர்டினேட்ஸ் கிரியேட் ஆனோன்னா என்னென்ன விசிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஓகேவா? டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 6000 mm இருக்கு. அதாவது இங்க இருந்து ஏல இருந்து பிக்கு வந்து 6000 mm, அதே மாதிரி இங்க பில இருந்து சிக்கு வந்து 6000 mm. ஓகேங்களா? சேம் இதே மாதிரி எனக்கு இன்னொரு இது கிரியேட் பண்ணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயிலையும் பாத்தீங்கன்னா 6000 இருக்கு. ஓகேவா? சேம் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ல 6 கொடுத்துருக்கேன். எனக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஒரு 3000 எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா 3000 கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ 1 இதே மாதிரி எனக்கு 2 வேணும் அப்படின்னா 2 கிரிட் வேணும் அப்படின்னா 2 கொடுத்துக்கலாம். எனக்கு 1 மட்டும் போதும். அதனால என்ன பண்றேன், 3000 மட்டும் நான் கொடுத்துட்டு இங்க மாடிஃபைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, சரி இந்த மாடிஃபை பிக் பண்ணீங்க அப்படின்னா சேம் என்னாச்சுங்க, உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சா. அதாவது இங்க இருந்து 3000 mmக்கு ஒரு கிரிட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி எங்க ஒயிலையும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க கிரியேட் பண்ணலாம். சேம் எகைன் நான் இங்க பிக் பண்ணிக்கிறேன். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு எகைன் ஒரு 3000 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மாடிஃபைன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாடிஃபை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும், இல்லைன்னா கிரியேட் ஆகாது. ஓகேவா? சேம் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா 3000லயே ஒரு 2 வேணும், இதே மாதிரி இன்னும் கிரிட் 2 3 வேணும் 4 வேணும் அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், நீங்க இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் இங்கே வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோல் Z கண்ட்ரோல் Y கொடுத்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் ரீடோ எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வரும். சேம் கண்ட்ரோல் Y கொடுத்தா அப்படின்னா அந்த இது வந்துடுச்சு உங்களுக்கு. ஓகேவா? சேம் இப்போ டிஃபால்ட்டா நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா 6000 தேவை இல்லை, 3000 தேவை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்க அங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் இதே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் இது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே லேபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, லேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க ABC வரல இருக்கும். எனக்கு D தேவைங்கிறப்ப என்ன பண்ணலாம், D கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சேம் D கொடுத்துட்டு அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய்ல 1 2 3 வரல இருக்கு, நான் 4 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 4 கொடுத்துட்டு சேம் இஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பான். ஓகே 3000 5000 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி நீங்க எப்படி வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இஜெட் வந்து நம்ம டிராப் பண்ண தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதனால இப்போ SY மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு உண்டான லேபிள்ஸ் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மாடிஃபைன் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்து D கிரியேட் ஆயிடுச்சு, இங்க வந்து 4 கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சேம் இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், கிரிட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், எடிட் பண்ணணும். ஓகேவா? சேம் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா லைன் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் பாத்தீங்களா. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லைனை, அது இப்போ உங்களுக்கு தெரியாது, ஒரு காலம் பீம் வச்சேன் அப்படின்னா அதோட அதாவது நான் வைக்கிறதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேசிங் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி லைன் எக்ஸ்டென்ஷன்ங்கிறது இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா லைன் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். இது டிஃபால்ட்டா 2000 mm கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சேம் நீங்க அது தேவையும் இல்லை நம்மளுக்கு. ஓகே, நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? சேம் இப்ப இதே மாதிரி நான் கிரிட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கிரிட் வேணுமோ என்ன பண்ணலாம், நீங்க கிரியேட் பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? சேம் இது மாதிரி நான் பண்ணிட்டு ஓகேங்களா, ஜஸ்ட் எகைன் நான் இப்ப கிரிட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் கிரிட்டை பிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? சேம் ஜஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும், கலர்ஸ் அது எல்லாமே இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம எதுவுமே தேவையில்லை, இப்போதைக்கு நம்ம கிரிட் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? சேம் நான் கிரிட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? XYல எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். சேம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேபிள்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா இங்க கிரியேட் பண்ணி இங்க நேம்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு சேம் இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு எல்லாத்தையுமே தனித்தனி கிரிட்டா நான் கிரியேட் பண்ணணும். அதாவது இப்போ Dல ஒரு இது டிசைன் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் வியூ மட்டும் வேணும் அப்படின்னா அந்த வியூ வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்ல,
அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? சேம் இங்க எடிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டீல் கான்கிரீட் எடிட்ல. சேம் எடிட்ல போனீங்க அப்படின்னா எடிட்ல போயிட்டு நம்ம பண்ணலாம். இல்ல அப்படின்னா சேம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரிட் இருக்குல்ல, ஏதாவது கிரிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணலாம். இல்ல கிரிட்னு இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். எடிட்ல கிரிட்ல சேம் இங்க வந்து கிரியேட் ரெக்டாங்குலர் கிரிட்னு இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதனால நம்ம அதை கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஓகேவா? சேம் இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா ரேடியல் கிரிட். ஓகேவா? சேம் அதாவது நம்ம தனித்தனியா கிரியேட் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போவா வீடியோஸ் நான் பார்ப்போம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை பிக் பண்ணிக்கிறேன். ஒரு கிரிட்டை பிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிரிட்டை பிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா, இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, நீங்க எந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க எங்க டிசைன் பண்றீங்களோ அங்க பிக் பண்ணாலும் ஓகே, இல்ல எப்படி பண்ணாலும் உங்களுக்கு எல்லா கிரிட்டும் கிரியேட் ஆகும். சேம் ஏதாவது கிரிட்டை பிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க கிரியேட் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சேம் இந்த கிரியேட் வியூல கீழே வந்து பாத்தீங்கன்னா அலாங் கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, சேம் அதை வந்து என்ன பண்ணுங்க கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா சேம் இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்சிஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ் ஓகேவா, அதனால என்ன பண்றேன் அப்படியே ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட் ஆயிரும். இப்ப ஓகேவா, அகைன் நீங்க இங்க பிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் வியூல அலாங் கிரிட் லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அது எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னா சேம் இங்க வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல போனீங்க அப்படின்னா வியூ லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, சேம் என்ன இருக்கு 3D மட்டும் தான் வந்திருக்கு. அப்படின்னா என்னாச்சு உங்களுக்கு கிரியேட் ஆகல. ஓகேவா, அகைன் நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு இதை பிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் வியூல அலாங் கிரிட் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமே கிரியேட் ஆகும். ஜஸ்ட் இங்க கிரியேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, நம்ம ஓகே மட்டும் கொடுத்தாச்சு. நீங்க கிரியேட்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரியேட்டை நீங்க கொடுக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும் கிரிட் லைன்ஸ் எல்லாமே. சேம் இப்ப வந்து என்ன பண்றேன், நான் கிரியேட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே கொஞ்ச நேரம் லோட் ஆயிட்டு இங்க வந்துருக்குங்களா வியூஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது ஒய்ல 1 2 3 4 உள்ள ஆட் ஆயிருக்கு. திருப்பி எக்ஸ்ல ABCD உள்ள ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, சேம் இது வந்து பாத்தீங்கன்னா இஜெட்ல 3000 5000 நம்ம இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். இப்ப நீங்க எல்லாத்தையும் வேணாலும் நீங்க லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேம் இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னாலும் இப்ப இந்த வியூக்கு நான் போகணும் அப்படின்னா சேம் அதை மட்டும் என்ன பண்றேன் பிக் பண்ணிக்கிறேன். அதை பிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னாலே அந்த வியூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆச்சு. ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா அந்த வியூ. ஓகேவா, அதாவது பர்டிகுலரா அந்த ஒரு வியூ மட்டும். இதே மாதிரி வேற வியூ வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்க வியூல போயிட்டு வியூ லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் எல்லா வியூவும் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சேம் எனக்கு தேவையில்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அன்செலக்ட் பண்ணிக்கிறேன். வேற ஒரு வியூ தேவை அப்படின்னாலும் அதை பிக் பண்ணிட்டு இதை பிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனோடனே இங்க சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, சேம் தேவையில்லைங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிரிட் 1 வேணும் அப்படின்னாலும் சேம் அதை பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா என்னென்ன வியூஸ் வேணுமோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் ஃபர்ஸ்ட் ஒரு கிரிட் எடுத்துக்கிறோம். அந்த கிரிட்டை நீங்க எவ்வளவு கிரிட் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ்ல வேணுமோ அது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். 3000 5000 எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை பிக் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி லேபிள்ஸ்ல போயிட்டு இங்கேயும் நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இங்க ஒரு கிரிட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் வியூன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு அலாங் கிரிட் லைன்ஸ்ல போனீங்க அப்படின்னா சேம் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இங்க கிரியேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிட் லைன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிரும். கிரிட் லைன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, கிரிட் லைன்ஸ்க்கு உண்டான வியூ வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா, சேம் இப்ப நான் க்ளோஸ் கொடுத்துட்டு அதை செக் பண்ணும் அப்படின்னாலும் வியூல போயிட்டு வியூ லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கிரேட்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க, வியூஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க பிக் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் அதை போனீங்க அப்படின்னா நம்ம கொடுத்தோம்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து 6000 இங்க இருந்து 6000 நெக்ஸ்ட் வந்து 3000, அதாவது ஒய் வந்து காமிச்சிருக்கு. இதுல ஒரு டிசைன் நான் பண்றேன் அப்படின்னா அதுவும் கொடுத்துக்கலாம். எங்க நீங்க கண்ட்ரோல் P கொடுத்தீங்க அப்படின்னா 3D வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா, தேவைங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம், வியூ லிஸ்ட்ல போயிட்டு நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம டெக்லா பொறுத்த வரைக்கும் எல்லா வியூஸ் யூஸ் பண்ணி நம்ம டயக்ராம் டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, சேம் இப்ப நீ வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிரிட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்துருக்கோம். ஓகேவா, சேம் இது மாதிரி தான் ஒரு கிரிட் கிரியேட் பண்றதும் சரி அதை எடிட் பண்றதும் சரி. ஓகேவா, எனக்கு இப்ப ஆல்ரெடி இருக்க கிரிட் சர்க்கிள் நான் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிட்ல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கிரிட்ஸ் இருக்கு, அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.